ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமம் தரும் அந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான ஆராதனை நமக்கு பொறுப்படுத்தி ஆசீர்வாதம் நடத்தி தருவாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளை மத்தியில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உம்மை போற்றி பாடுவேன் என்ற பாடலே எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ள தெய்வமிலே உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ள தெய்வமிலே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம்
நம்ம தாயும் அவர், தந்தையும் அவர். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் தந்தையுமாய் நம்முடைய தேவன் செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா சூழலிலும் நடத்துகிற ஒரு தகப்பன நம்ம வாழ்க்கையில் இருக்கிற. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த பாடல் தான். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நாம் பாடுவோம். எங்கள் பாரப்பிரபுவே எங்கள் பலனும் நீரே
உறங்கும். எல்லாரும் அப்படியே கத்தரை உயர்த்துவோமாக. இருந்த இடத்துல எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று பரிசுத்த ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லவரே மகே நன்றியோப்பா. எங்கள் மாறாதவரே மகே நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தெய்வன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வன் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தெய்வன் ஆண்டவரே. பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் நீர் உதவி செய்வது லேசான காரியம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை பலப்படுத்துகிற தெய்வன். நீர் எங்களுக்கு கிருபை தருகிற தெய்வன். எங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற தெய்வன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கத்தரை உயர்த்துங்க. உங்க வாய் ஆண்டவரே கத்தரை உயர்த்தட்டும். ஓ ரபா ஷபா லபா ரபா தீனா பலா ரபா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு விசை பலப்படுத்தட்டும். அந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு விசை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னதமான தெய்வனே நீ உயர்ந்தவர். ஹல்லேலூயா. உங்கள் சத்தங்கள் உயரட்டும். நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. நீங்க ஒரு மனதோடு கர்த்தரை உயர்த்துங்க. நீ கனா லா ரபா பாபா ஷபா பாபா ஏமா லதா லபுருபி நீ கனா லபா ரபா ஷந்த ரதனல ரபா. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தங்கள் எழும்பட்டும். ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஒரு தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஏமா ரபா லபுருபி நீலபா ரபுருபி கமா லபா. ஆவியானவரே ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லுங்க. உம்முடைய பலன் எனக்கு தேவை என்று சொல்லுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. பலவீனத்தில் பலன் தருகிற ஆவியானவர். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆவியானவர். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் ஒரு வீசை மீண்டுமாய் ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. நீ கலா ஷபா லபா. ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தரை ஆராதிங்க. நீ கரா பாபா பாபா ஷபா லபா ரபா. நீ கரா பாபா ஷிபா லத நல ரபா. ஏமா லத நல ரபா. நீ கரா பலபா சந்த ரத நல ரபா. ஆவியானவரே நீ நல்லவர் அப்பா. ஆவியானவரே நீ மாறாதவர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்த கிரியை செய்கிற தெய்வன் அப்பா. எங்களுக்குள்ள இருந்த மகிமையான காரியங்களை செய்கிற தெய்வன் நீ. அதற்காய் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோ நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்கப்பா. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கோ நான் வேண்டுவதற்கு மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்ல. அந்த நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த நன்மை செய்த தேவனை ஆராதிங்க. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரிதப்பா. நீர் என் மேல் வைத்த தயவு பெரிதாண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்தீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்வேன்.
இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானவர். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் ஆவியானவரே, நீ நல்லவரப்பா. சின்னஞ்சிறு வயதில் நீ தெரிந்து கொண்டீங்கப்பா. நீ என்னை மறக்கலப்பா. சொல்லுங்க, என்னை மறவாம நினைவு கூர்ந்தீங்கப்பா. உலகம் மறந்தது, என் குடும்பம் மறந்தது, ஆனாலும் நீ என்னை மறவாமல் உங்களுடைய நாம மகிமைக்காக எங்களை தெரிந்து கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஓ ரபாலதன ஷபா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. அவர் அப்படியா உயர்த்துங்க, அவர் அப்படியா மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்குங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கம் உண்டு. அவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு. இந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களை ஆராதிக்க வைப்பதற்கு நோக்கம் உண்டு. ரீ கமா ஷபா. உலகம் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. என்னையும் உங்களை உண்டாக்கின இயேசு, உங்களை என்னையும் உண்டாக்கின இயேசு, அவர் ஏற்ற நேரத்தில் அவருடைய நாம மகிமைக்காக உங்களை அவர் தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டார். அவர் என்னைக்கு உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார். ரிகரபா ஷபா லபா ரபா ரிகரபா ஷபா லபா பாபா. ஆண்டவரே, நீ என்னை அழைத்த ஒரு நோக்கம் உண்டப்பா. சொல்லுங்க, என்னை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. என்னை உலகத்தில் என்னை தெரிந்து கொண்டீங்க. என் குடும்பத்தார் மத்தியில் என்னை தெரிந்து கொண்டீங்க. உமக்காக நான் வாழ்வேன். சொல்லுங்க, உமக்காக நான் வாழ்வேனப்பா. உமக்காக நான் வாழ்வேனப்பா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்ப ஓ ரபா ரப ஷபா பாபா ரிகரபா சந்தரதனலரபா. என்னை நம்பி தந்த பொறுப்பை அவர் மறுநாள் வரைக்கும் நான் செய்வேன். ஆண்டவருக்காக நான் ஓடுவோம்ப்பா. உமக்காக நாங்கள் செயல்படுவேன். ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆராதனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உமக்காக நான் ஓடுவேனப்பா. உமக்காக நான் செயல்படுவேன். என்னை தெரிந்து கொண்டீங்கப்பா. தூரம் போன என்ன, நீ என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவேனாப்பா. நீங்க அவருக்காக செயல்படும் போது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நானும் அவருக்காக செயல்படும் போது கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு செய்வதை மட்டுமல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்க குடும்பத்திலும், உங்க கையின் காரியங்களும் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வங்க. உலகம் மறக்கலாம், உடன்பிறப்புகள் மறக்கலாம், நம்ம உண்டாக்கின இயேசு தாயினி மேலா அன்பு செலுத்துகிற தெய்வன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயினி மேலா அன்பு செலுத்துகிற தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார்ல. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். தாரணைக்கு வந்திருக்க உங்களை கர்த்தர் மறக்கலைங்க. அவர் உங்க மேல நிறைவாயிருக்கிறார். அவர் உங்க மேல ஒரு நினைவு இருக்கிறதுப்பா. ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா. ஸ்தோத்திரம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று சொல்லுவோம். பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல் தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தேற்றுகிற தெய்வம், போல ஆற்றி நம்மை அரவணைக்கிற தெய்வம், மீது நம்மளை சுமக்கிற இயேசு. இயேசுயா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. இயேசப்பா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. ஏமலமலப போல சந்தலலலலப. புரிந்து கொள்ள என்னை புரிந்து கொள்கிற தெய்வம் நீதான்ப்பா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. நம்மளை சரியாய் புரிந்து நடத்துகிற தெய்வம். போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல என் வாழ்விலே இயேசையா போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. ரபலரபலப ஷவல. அல்லேலூயா. 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 இயேசப்பா, எங்களை சரியாய் புரிந்து கொள்கிற தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நம்மை சரியாய் புரிந்து நம்ம நடத்துகிற தெய்வன்? உங்க கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியாதுங்க. இயேசு உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிற தெய்வன், உங்க நினைவுகளை புரிந்து கொள்கிற தெய்வன். ரிகரபா ஷபரதினிலரபா. தாரணைக்கு வந்துட்டு உங்களை நன்றாய் புரிந்து கொண்டு உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு, உங்களை அதிசயமாய் நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வனை. எல்லாரும் கரங்களை தட்டு ரபா ஷபா பாபா. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ ஆவியான விடுதலை, தேவ ஆவியான தொட்டுதல் தாராள உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விடுதலை அனுபவிக்க கிருபை செய்கிற மக்கள் ஸ்தோத்திரம். இனிமேலாய் அன்பு செலுத்துகிற தெய்வன், உம்முடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்புக்கு நாங்கள் அடிமைப்படுகிறோம்ப்பா. நீர் எங்களை நடத்துங்கப்பா. நீரே எல்லா காரியங்களும் பொறுப்படுத்தி நடத்துகிற அப்படியே மக்கள் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
எல்லாரும் உட்காருவோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுவதாக. அன்பின் தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளில் ஒரு கூட்ட மக்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவன், இந்த நேரத்தில் எங்களுக்கென்று என்ன செய்தியை ஆயத்தமாய் வைத்திருக்கீங்களோ அதை மட்டும் சொல்ல நீங்கள் அப்பா கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக அன்னையர் தின வாழ்த்துக்களை உங்கள் சபையில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர் என்று சொன்னாலே நம்ம என்னது, வீட்டில் பெண் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதே போல் வேதத்திலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அநேக பெண்கள் தங்களுடைய அவமானங்களையும் எண்ணாமல் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறார்கள். நீங்கள் சாராள பாருங்கள், அவங்க எத்தனை வயசு? 90 வயசு. எத்தனை பலவீனங்கள் இருந்திருக்கும். பெண்கள் நிலைமையிலிருந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது முடியாத காரியம். ஆனாலும் அந்த நாட்களில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணாங்க, மறு உருவாக்கம் செய்ய என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான் சாராளினுடைய வாழ்க்கை. ரெபேக்கால் எடுத்துக்கங்க, எவ்வளோ இது. அதே மாதிரி லேயால பாருங்கள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, ஏன்னா அந்த சந்ததி தொடர வேண்டும் என்பதற்காக. சொல்லலாம் ஏவாள் மூலமாக எல்லாத்தையும் இழந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாருங்கள், ஒவ்வொரு பெண்கள் மூலமாக தான் மறுபடியும் என்னது, இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரூத்தை சொல்கிறோம். ரூத்தை சொல்லும் பொழுது மோவாபிய பெண், ஆண்டவரே சொல்லியிருக்கார், சாபத்தை கொடுத்திருக்கிறார், நீ சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, துணிந்து இறங்குனாங்க. உம்முடைய ஜனந்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அந்த சொல்கிறதுக்கு வார்த்தை வேணும்ல. நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாருலே சபைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிடுவோம். ஆனால் அவங்கெல்லாம் விடவே இல்லை, எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்று சொல்லி. அதே மாதிரி நீங்கள் தெபோரால பாருங்கள், அவ்வளோ விசுவாசம் உள்ள ஸ்திரீ. அன்றைக்கு எருசலேமே என்னது, பாழாய் கிடந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தாயாக எழும்புனாங்க. போயிடல. அந்த நாட்களில் வர வேண்டியது யார், பாராக்கு தான் வர வேணும். ஆனால் என்ன பண்ணாங்க, பாராக் அப்படின்னு சொன்னாலே ஆசீர்வாதம் என்று சொல்லி தான் அர்த்தம். அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பாராக் என்ன ஆயிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டார். யார் எழும்புனா, தெபோரால் தான் எழும்புனாங்க. நீங்கள் தெபோராளுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் பைபிளில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவாய் தெரியும். அவங்க அவ்வளோ அழகாக நுணுக்கமாக எப்படி போர் செய்ய வேண்டும் என்பதை நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க சாதாரண பெண்மணி கிடையாது, நியாயாதிபதி மட்டும் கிடையாது. ஒரு போரை எப்படி செய்ய வேண்டும், அங்கே போட்டிருக்கும் ஒரு கீசோன் நதி அப்படின்னு சொல்லி. அந்த நதி நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் கல் மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் போனால் தான் என்னது, அங்கே தண்ணி இருக்கிறதே தெரியும். அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்து, இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் தோற்று ஓடுற மாதிரி ஓடுங்க, பின்னாடி சிசரா அவங்கள துரத்திட்டு வருவான். அப்போ என்னாகும், அவனுடைய இருப்பு ரதங்கள் எல்லாம் மாட்டிவிடும். அவங்க நினைக்கிறாங்க 900 இருப்பு ரதம் இருக்கிறதுனால தான் நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பெண் முடிவெடுக்கிறாள், அந்த 900 இருப்பு ரதம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், எங்ககிட்ட சாதாரண மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க, ஆனால் கூட இருப்பது யார், சேனைகளின் கர்த்தர், வேற யாருமே இல்லை. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி துணிந்து ஒரு பெண் யுத்தத்துக்கு போகிறா. நீங்கள் அதை நல்ல தெளிவாக நீங்கள் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது வரலாற்று பின்னணி, புவியியல் எல்லாம் தெரிஞ்சு படித்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்னால இவ்வளோ செய்ய முடியுமா, இந்த ஆண்டவருக்காக நான் என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே இறங்கிடுவீங்க. அவ்வளோ பார்த்தா படிக்க 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 நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத என்ன ஆயிரும், மறந்து போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள். அந்த தெபோரால் அழகாக திட்டம் போட்டு கொடுக்குறாங்க, அழகாக வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் சொல்லி. அவங்க நினச்சிட்ருக்காங்க தெபோரால் போர் முனையில் மும்முரமாக நின்றுட்டுருக்கா, ஒவ்வொரு கோத்திரமும் என்ன செய்தாலும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 90 டிகிரி, ஆனால் பெண்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. நம்மளுக்கு எப்படி தெரியும், சைடில் நடக்கிறதும் தெரியும். சரியா?
அதனால தான் காரில் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வந்து நேராக மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க. நம்ம அந்த சந்துக்குள்ளே ஒரு பைக் வந்தாலும் ஐயோ பைக் வருதும்போம். ஏன்னா நம்மளுக்கு என்னது அகன்ற பார்வை பெண்களுக்கு. அதனால தான் தெபோரால் அழகாக கவனிக்கிறாங்க, யார் யார் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. தான் கலந்து கொள்ளலை, நீ எங்கே உட்காந்துட்டு இருந்த? கப்பலில் போய் உட்காந்துட்ட. நியாயாதிபதிகள் 5, 6 எல்லாம் எடுத்து வீட்டில் போய் வாஸ்து பாருங்க, அவ்வளோ அழகாக அவங்க கவனிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றி சொல்லுவாங்க. இசக்காரும் செபுலோன்னு என்ன பண்ணீங்க? துணிஞ்சு போர் முனையில் நின்னீங்க. அதனால தான் ஆண்டவர் பார்க்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் யூதா பக்கத்தில் யாரை உட்கார வைக்கிறார் என்று சொன்னால், கிழக்கு வாசலிலே யூதாவையும் இசக்கார் செபுலோனையும் அங்கே வைக்கிறார். யூதா கோத்திரத்தை மட்டும் வைக்கவில்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் யார் மூலியமாக நுழைய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நுழைய முடியும். அதனால தான் யூதா கோத்திரம் வாசலில் இருக்குது, அவங்களுக்கு பக்கத்தில் இசக்கார் செபுலோன். ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன பண்ணுறார்? நீங்கள் பெரிய காரியம் பண்ணணும்னு இல்லை, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா போதும், ஆண்டவர் அதை நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர். நீங்கள் சொல்லலாம், நான் பெண் தான், என பலவீனமான பாண்டம், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பாருங்கள், அன்னாளை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்னாள் பார்த்தீங்கன்னா எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. எல்கானா லேவி கோத்திரம், ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டியவர். ஆனால் அவர் எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா கோராகு வம்சத்தை சேர்ந்தவர். கோராகு வம்சம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பூமி தன் வாயை பிளந்தவர்களை என்ன பண்ணிட்டுச்சு? மூடி போட்டது. அதிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஊழியம் செய்கிறதே விட்டுட்டாங்க. எல்கானா என்ன பண்ணுறார்? வாரம் அந்த பண்டிகை நாட்களில் வர்றார், பலி செலுத்திட்டு போயிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் என்ன ஊழியம் செய்ய வேண்டும்? ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டிய அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார்? அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார். அப்பொழுதுதான் பார்க்கிறாங்க, அன்னாள் துணிஞ்சு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு ஒரு மகனை கொடுங்க, அந்த மகனை நான் என்ன பண்ணுவேன்? ஆலயத்திலேயே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறது நம்ம நினச்சிக்கலாம், அவங்க ஒரு சாதாரண வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அன்னாளுக்கு தெரியும், கோராகு வம்சம் என்ன பண்ண முடியாது? ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, ஆலயத்திற்குள்ளே வர முடியாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? என் தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியும். என் தேவன் என்னது? இரக்கமுள்ள தேவன் என்பதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. இரக்கமுள்ள தேவன் என்பதை அறிந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அழகாக கொண்டு வந்து சாமுவேலை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? கோராகு வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஊழியத்துக்கு மறுபடியும் திரும்பி வந்துருச்சு, அந்த ஒரு பெண் எடுத்த முடிவினால். அதனால் பெண்கள் எப்பவும் என்னது? சாதாரணமாக நினைக்கக்கூடாது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவன் இவனை பெற்றான், ஒவ்வொருத்தரையும் பெற்றான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றது யார்? ஒரு ஸ்திரீ போட்டிருக்கா, அவ்வளோ அழகாக போட்டிருக்கும். மற்ற யாருக்கும் அந்த இது கிடைக்கல பாருங்க. ஆனால் அந்த தேவனுடைய குமாரனை பெற்றது யார்? ஒரு ஸ்திரீ, அவருக்கு மட்டும் பெற்றான் அப்படின்னு சொல்லி போடல. அதே இது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வம்ச அட்டவணை போட்டிருக்கும், எல்லாமே 14 போட்டிருக்கும். வீட்டில் போய் நீங்கள் பொறுமையாக எண்ணி பாருங்க. ஆனால் 3ஆவது வம்ச அட்டவணையில் இயேசுவோடு சேர்த்து 13 பேர் தான் இருக்கும். அந்த ஒரு பெயர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் உங்களுக்கு தான். நீங்கள் தைரியமாக உங்கள் பெயரை எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை பெற்றெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நானும் அந்த வம்ச அட்டவணையில் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க பைபிளில் என்ன பண்ணலாம்? உங்கள் பெயரை எழுதி வைத்து கொள்ளலாம். அதற்காக தான் வம்ச அட்டவணையில் ஒரே ஒரு பெயர் விடுபட்டு இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் கவனித்து, ஏன்னா நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே லைனாக போயிடுவோம். என்ன பண்ணுறதில்ல? கவனிக்கிறது இல்லை. தாவீது வரைக்கும், சிதேக்கியா வரைக்கும், அதுக்கப்புறம் அடுத்த வம்சம் அப்படியே தொடர்ந்து வந்தீங்கன்னா 14 தலைமுறைகள்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் 3ஆவது தலைமுறையில் 13 பேர் தான் இருக்கும். அதில் விடுபட்ட ஒரு இடம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கானது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்.
சரியா? இன்றைக்கு நம்ம பார்க்க வந்தது அந்த தலைப்பில் அல்ல. இன்றைக்கு அன்னையர் தினம் என்றதுனால ஒரு சில பெண்களை நான் சுட்டி காட்ட விரும்பினேன். ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் முதலாக சொல்லப்பட்ட தேவனுடைய நாமம் என்னது? நீர் என்னை காண்கிற தேவன். அப்புறம் அது எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? எத்தனை அதிகாரம்? நீர் என்னை காண்கிற தேவன் எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? ஆதியாகமம். சொன்னவங்க டக்குன்னு சொல்லிடுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்ல. நீங்கள் தான் சொன்னீங்க. நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னீங்க? 16, 13. ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவனுடைய நாமம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம் யாருக்குமே பிடிக்காது. அதை எடுத்து வச்சு பாருங்க. யாருக்காவது பிடிக்குதான்னு பாருங்க. பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வரும். சரியா? படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் என்னையவே பார்க்குறீங்களே. தெரியுதா? வருதா? 14ஆம் அதிகாரம் வருதா? என்ன பிரச்சனை? லோத்தினால் வந்த பிரச்சனை. லோத் என்ன பண்ணார்? சோதோமில் போய் குடியிருக்கிறார். அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அங்கே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அப்போ பார்க்கிறார், ஆபிராமினுடைய அண்ணன் மகன் தான் யார்? லோத்து. அவரை போய் மீட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் தான் என்னது? இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் என்னது? குடும்பத்தில் இருக்கிற நமக்கும் என்னது? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 2 வழிகள், வாய்ப்புகள் இருக்குது. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். சரியா? அது என்ன என்பதைத்தான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் மூலமாக அதை நம்ம எப்படி நம்மளுடைய குடும்பத்திற்கு சுதந்திரித்து கொள்வது. நம்ம வந்துட்டு வாரம் வர்றோம், என்னமோ கேட்குறோம், போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடிக்கு இந்த நாட்களில் நான் இந்த குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொண்டு போவேன். இதை இன்றைக்கு நான் விட்டுவிட மாட்டேன். தேவனுடைய நாமம் இப்படிப்பட்டதா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொருவரும் அதையே சுதந்திரித்து கொள்ளலாம். அந்த ஆதியாகமம் நீங்கள் பாருங்கள், வாசிங்க. 14, 18. என்ன சொல்லியிருக்காங்க? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக? ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னதமான தேவன் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் உன்னதமான தேவன் என்று சொல்லி 53 இடங்களில் வருது. எந்தெந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் வருதோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி வரும். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னு சொல்லி, இப்போ மரியாளுக்கு அந்த தேவதூதன் சொல்லும் பொழுதே என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னதமானவனுடைய நிழல் தான் உன்மேல் வரும், அவருடைய பலன். அது பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வச்சு நீங்கள் படிங்க. இனிமேல் பைபிள் படிக்கும்போது உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே வருதோ அதையை குறித்து வச்சுக்கோங்க. அதை குறித்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை தெரியும். இங்கே பாருங்கள், யுத்தம் முடியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது 17ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யார் முதல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதோமின் ராஜா தான் முதல்ல வர்றார். ஃபஸ்ட்டு யார் வர்றா? பைபிள் பாருங்கள் எல்லாரும். யார் வர்றா? சோதோமின் ராஜா தான் ஃபஸ்ட்டு வர்றார். அவரை ஓவர் கம் பண்ணி வர்றதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்கி சேதேக். மெல்கி சேதேக் அப்படின்னு சொன்னால், மெலக் அப்படின்னாலே ராஜா, சேதேக் அப்படின்னா நீதி.
சரியா? மெல்கி சேதேக் அப்படின்னு சொன்னாலே நீதி ராஜா. இது எல்லாம் எங்கே விளக்கம் இருக்குது? எபிரேயரில். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ அதற்கெல்லாம் விளக்கம் எங்கே இருக்கும்? எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெல்கி சேதேக்கை குறித்து நம்ம நினச்சிக்கிறோம் இந்த யுத்தம் ஒரு சாதாரண யுத்தம், இங்கே சண்டை போடுறாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிறார். அந்த மெல்கி சேதேக் அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பெரிய யுத்தம் நடக்குது, அங்கே ஜெயிச்சாச்சு, அங்கே சோதோமின் ராஜா வர்றான். ஆனால் அந்த சோதோமின் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு அடையாளம். யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். அந்த சோதோமின் ராஜா தான் முதல் நம்ம வர்றான். வந்த உடனே ஆண்டவர் பார்க்கிறார், எங்கே ஜனங்களை இவன் கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் யாரை முன்கூட்டியே கொண்டு வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்கி சேதேக்கை கொண்டு வந்து அந்த சோதோம் ராஜா பேசுறதுக்கு முன்னாடியே யார் பேசி விடுறா? மெல்கி சேதேக் வந்து பேசி விடுகிறார் ஆபிரகாமிடம். அதே தான் எபிரேயரில் அப்படியே 7ஆம் அதிகாரத்தில் அழகாக பிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க. அந்த மெல்கி சேதேக் அப்படின்னா என்ன? அவர் சாலேமின் ராஜா அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் ராஜா. யார் அவர்? சமாதானத்தின் ராஜா. இதெல்லாம் யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது, வேற யாருமே அல்ல. அந்த மெல்கி சேதேக் யாருமே அல்ல. அதில் பின்னாடி நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 7 எடுத்து நீங்கள் வேணாலும் வச்சுக்கோங்க. அவர் பாருங்கள், தாயும் தகப்பனும் இல்லாதவன், வம்ச வரலாறு இல்லாதவன், அதில் போட்டிருக்கு பாருங்க. ஏன்னா அந்த கோத்திரத்தில் தான் யார் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக இந்த உலகத்துக்கு வர வேண்டும். ஏன்னா அவர் பிறந்தது யூதா கோத்திரம். அவர் என்ன பண்ண முடியாது? ஆசாரியனாக வர முடியாது. ஆசாரியனாக வந்தால்தான் உங்களுக்கும் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக முடியும். அதனால் ஆண்டவர் எந்த கோத்திரத்தில் வருகிறார் என்று பார்த்தீங்கன்னா மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி. அந்த மெல்கி சேதேக் யார் என்றே தெரியாது, வம்ச வரலாறு இல்லாதவன் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அதை சொல்லி தான் வருகிறார். அந்த மெல்கி சேதேக் ஆபிரகாமிட்ட வர்றார். ஆபிரகாமின் மூலமாகத்தான் இனி என்ன பண்ண போகுது? வம்சமே வரப்போகுது, கோத்திரங்களாக மாறப்போகிறார்கள். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோவா காலத்தோடு என்ன ஆயிடுச்சு? உலகம் அழிந்து போய்விட்டது. அவருக்கு 3 மகன்கள், சேம், காம், யாபேத். சேமுடைய சந்ததியில் தான் என்ன ஆகுது? ஆபிரகாம் வருகிறார். ஒவ்வொரு 10வது அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆதாம், ஏவாள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் யார்? ஆபேல், காயின். ஆனால் 2 பேர் என்ன ஆயிட்டாங்க? வழி விலகி போயிட்டாங்க. அதற்கு பதிலாக எடுக்கப்பட்டவன் தான் யார்? சேத். சேத் அப்படின்னு சொன்னாலே என்னன்னா பதிலாக நியமிக்கப்பட்டவன் தான், வேற ஒன்றுமே இல்லை. சேத் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு பதிலாக? ஆபேல், காயினுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவன் தான் சேத். அந்த சந்ததியில் தான் யார் வர்றா? ஆபிராம் வர்றார். அதில் 10வது தலைமுறையாக வர்றார். அந்த 10வது தலைமுறையாக வந்து அவரைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் மூலமாக கோத்திர பிதாக்கள் எழும்புவாங்க, அவர்கள் மூலமாக ஒரு தேசத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பெரிய ஆசீர்வாதம் கொடுத்து அழைக்கிறாரல்ல. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு என்ன பண்ணு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்கிறாரா? நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்கிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாமே சொல்கிறார். சொல்லிட்டு அவர் வந்தோடனே என்ன ஜாலியாவாக இருந்தார்? எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் அங்கிருந்து பிரயாணப்பட்டு வருகிறார். எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 2000 கிலோமீட்டர். ஆண்டவர் யாருன்னே தெரியாதுங்க, யாருன்னே தெரியாது, அவர் பேர் என்னன்னே தெரியாது. ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா தேராக என்ன செய்கிறவர்? விக்கிரக ஆராதனைக்காரர், விக்கிரம் செய்து விற்கிறவர். அப்பேற்பட்ட மனுஷன் அவர் எங்கே இருக்கிறார்? பாபேலில் இருக்கிறார். அவர் ஊர் எது? பாபேல். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறீங்கள்ல, நகரம் எல்லாம் என்ன பண்ணுது? அவங்கெல்லாம் நகரத்தை கட்டுறாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து அவங்கள என்ன பண்ணுறார்? பாஷைகளை தாறுமாறாக்கி அவங்கள உலகம் உள்ள பரம்ப சொல்லி சொல்கிறார். அங்கே அந்த ஊரை சேர்ந்தவர் தான் பாபேல். அந்த ஊரில் தான் அவருடைய பேரே, ஊர் பேரே என்னன்னா ஊர் தான்.
வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய பேர், ஊர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊர். ஊர் அப்படின்னா என்னது? வெளிச்சம். ஊர்னா என்னது? வெளிச்சம். அதனால தான் சொல்லுவாங்க என்னது, திரளான ஜாதிகளின் தகப்பன் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சங்களின் ஊர்லேருந்து தான் வந்தார். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். ஏன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஆவிக்குரிய ரீதியில் நம்ம யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அதற்காக அவர் அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். அவங்க அப்பா விக்கிரகத்தை செய்து விற்று கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு பழைய கதைகள் உண்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா வெளியூர் பிரயாணம் போகணுமா. அப்போ அந்த கடையை பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை. அந்த விக்கிரகம் செய்கிறாங்கல்ல, அந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், மகனே நீ என்ன பண்ணு, நாளைக்கு என் கடையில் போய் இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவர் என்ன நினச்சிட்டார், அங்கே நிறைய பொம்மையாக இருக்குல்ல, அவர் நினச்சிட்டார் அந்த பொம்மையெல்லாம் சாப்பிடும் போல இருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அதைத்தான் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்திருப்பார்ல. அவருக்கு செய்கிற பூஜைகள், அதற்கு படைக்கிற படைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். அதனால் அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, விக்கிரகம் நம்ம கடையில் நிறைய இருக்குதே, அதற்கு வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்தா ஒரு விக்கிரகமும் ஒன்றத்தையும் சாப்பிடல. அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சுது, நம்ம அப்பா கடையில் இருக்கிறது எல்லாம் என்னது, சும்மா களிமண் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த சூழ்நிலையில் தான் நான் பார்க்குறேன், இத்தனை விக்கிரகங்கள் இருக்குதே, எதுவுமே எனக்கு பதில் கொடுக்கலையே, அப்படின்னா உண்மையான தெய்வம் யார் என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். நீ என்ன பண்ணு, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா, நீ உன் இனத்தை விட்டு புறப்பட்டு வா, நீ உன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா. ஏன்னா நீ அங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா எங்கே போவேன், அதே விக்கிரகத்துக்கு தான் போவேன். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு வாப்பா, எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வா. அப்படி புறப்பட்டு வந்தா என்ன, நம்ம பேர் என்னது? நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேர் என்னது? பரதேசி. அவர் சொல்கிறார்ல, எபிரேயர் 16 நிறைய இடத்துல சொல்லுவார். அதே இது ஆதியாகமம் 23 சாரால் இறந்தோன்னு சொல்லுவார், நான் ஒரு பரதேசி. ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, பரதேசி வாழ்க்கை. எப்போ வேணாலும், நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது எனக்கு சொந்தமாக, நான் எப்போ வேணாலும் புறப்பட்டு போகணும். பரதேசி வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் நிலையான உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். இல்லை, இங்கே தான் என்ன பண்ணணும், நிறைய சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை கழட்டி மாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் இது இங்குள்ள ஆசரிப்பு கூடாரம் அல்ல, இது பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் 42 தடவை கழட்டி மாட்டுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் பாளையம் புறப்பட்டு போகிறாங்கல்ல, ஒவ்வொரு பாளையம் இறங்கும் பொழுதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பாங்க. ஆண்டவர் மேகம் நகர்ந்துருச்சு அப்படின்னா கழட்டணும். ஏன்னா புரிய வைக்கிறார் ஆண்டவர், எப்பா நீ இங்கேயே நிலையாக உட்கார்ந்து கொள்ளாத, இங்கேயே உட்கார்ந்துக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புரிய வைக்கிறார். இது நிலையான உலகம் கிடையாது, உனக்கான உலகம் எங்கே இருக்கு, நான் எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அதே தான் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், எப்பா நீ வா, பரதேசி வாழ்க்கை வாழ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைத்து, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் வர்றார், சீகேமுக்குள்ளே வர்றார், மறுபடி பெத்தேல் போகிறார், மறுபடி தெற்கே போகிறார், பஞ்சம் வருது, எகிப்து போகிறார், மறுபடியும் ரிட்டர்ன் வர்றார். எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரத்தில் அவருக்கு, நீ புரிஞ்சு கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் சொல்கிறார், யார் மூலமாக, மெல்கி சேதேக்கின் மூலமாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னது உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக சொல்றாரா? 2 தடவை சொல்லுவார் பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க. அந்த ஆதியாகமம் 14 பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 2 தடவை சொல்கிறாரா, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த உன்னதமான பதவிக்கு தான் யார் போட்டி போட்டா?
யார் போட்டி போட்டா? ஃபஸ்ட்டு வர்றதே தேவனுடைய நாமம் உன்னதமான தேவன். அந்த பதவிக்கு யார் போட்டி போட்டா? லூசிபர். அவன் போட்டி போட்டான். ஏசாயா 14:14 எடுத்து பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்? உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன் சொல்கிறான் பாருங்க. எல்லாத்துக்கும் கண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதவி மேலே தான். என்ன இவர் மட்டும்தான் உன்னதங்களுக்கு மேலே போக முடியுமா? நான் போக முடியாதா? அவன் இருதயத்தில் நினச்சான். எங்கேருந்து விழுந்தான்? மேலேருந்து கீழே விழுந்தான். சரியா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிசாசும் சொல்லும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், உன்னதமானவருடைய தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லும். பிசாசு சொல்லும். மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் எத்தனை? 7. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன சொல்லுதா? ஏன்னா அதற்கு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உன்னதமான தேவன் நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் அவ்வளோ அழகாக செயல்படுவார். சரியா? நீங்கள் இனி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நேரம் இல்லாததுனால நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பமும் திராட்சரசமும் என்ன கொண்டு வர்றார்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வர்றார். அப்பம் எதற்கு அடையாளம்? தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். அந்த வார்த்தையானவர் தான் என்னவா மாறினார்? மாம்சமானார். சரியா? அப்பம் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய வார்த்தைக்கு தான் அடையாளம். அந்த வார்த்தையானவர் தான் மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்தார். திராட்சரசம் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். சரியா? அந்த ரெண்டையும் கொண்டு வந்து அவரை என்ன பண்ணுறார்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக? ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க சொல்கிறார், இவன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். வருதா? எல்லாவற்றிலும் தசமபாகம். அதே தான் எபிரேயர்லையும் போட்டிருக்கோம். ஏன்னா தசமபாகம் இப்போ இல்லை. யார்கிட்ட சொன்னாங்க? மோசேட்ட தான் சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறார்? இங்கேயே கொடுக்குறார். அதனால தான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கோம், யார் தசமபாகம் வாங்க உரிமை பெற்றிருந்தா? லேவி கோத்திரம். இப்போ லேவியே பிறக்கல. அதனால தான் போட்டிருக்கும் எபிரேயரில் ஆபிரகாமனுடைய அறையில் இருந்த லேவின்னு சொல்லி போட்டிருக்கும். ஏன்னா இனித்தான் வரப்போகிறான். இனித்தான் ஈசாக் பிறக்க போகிறார். இனித்தான் யார் வரப்போகிறா? யாக்கோப்பு வரப்போகிறார். அதில் தான் யார் வரப்போகிறா? லேவி. அவங்கெல்லாம் யாரில் எங்கே இருக்காங்க? ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் எபிரேயரில் போட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் சொல்வதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழு மனதோடு நம்ம என்ன பண்ணுறது? தேவனுக்கு நன்றி செலுத்துவது. அதில் கணக்கு பார்க்கக்கூடாது. நான் 100 ரூபா வருது அப்படின்னா நான் கணக்கு பார்த்து 10 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லி இல்லை. அது கிடையாது. தேவன் மேலே எனக்கு நம்பிக்கை. என் தேவன் என்னை எப்பொழுதும் போஷிப்பார், அன்றன்றுள்ள தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கென்று கொடுக்கணும். அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். அவர் பாருங்க எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை. இனி நம்ம போகிறோம், இத்தனை யுத்தம் வந்திருக்கு, நம்மளுடைய சொத்தும் போயிருமோ, நம்ம தேசத்தில் பரதேசியாக இருக்கிறோம் அப்படின்னு எதுவுமே நினைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, சோதோமின் ராஜா வர்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, ஜனங்களை மட்டும் எனக்கு தாப்பா. அவர் பேச்சு பாருங்க. சோதோமின் ராஜா உலகத்தின் ராஜா, பிசாசு. அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணமோ பொருளோ எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு தேவை என்னது? உங்களுடைய ஆத்துமா மட்டும்தான். அவன் சொல்கிறான் பாருங்க, 21வது வசனம் பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை என்ன பண்ணு நீ வச்சுக்கோ. அதையத்தான் இன்னைக்கும் பிசாசு பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு முன்னாடி 2 வழிகள். ஒன்று என்னது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்பமும் திராட்சை ரசமும் வைத்து கொண்டு நிற்கிறேன். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் உனக்கு என்ன வச்சிட்ருக்கேன்? பணம் பொருள் சொத்து எல்லாத்தையும் வச்சிட்ருக்கேன், நீ எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி.
ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமாவுக்கு நான் நித்திய வாழ்வு தருகிறேன் என்று சொல்லி அவன் என்ன சொல்கிறான், உன்னுடைய ஆத்துமாவை நான் நரகத்துக்கு கொண்டு போகிறேன். நீ பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீ எப்படி இருப்ப? சந்தோஷமாக இருப்ப. ஆனால் உங்களுடைய மறுவாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகத்தில் இருக்கும். அதையத்தான் அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலேயே அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணேன்? என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொண்டு மீட்டெடுத்தேனே, நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? இல்லை அவன் உலகத்தின் பொருளை கொடுத்து அழைக்கிறானே, நீ அவனை ஏற்றுக்கொள்கிறாயா என்று சொல்லிதான். நம்ம நினைக்கலாம், இந்த உலக வாழ்க்கையில் நான் வசதியாக இருக்கிறேன், ஆடம்பரமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் என்னது எல்லாத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார், அவருடைய ஆசீர்வாதம் என்னது? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெற்றுக்கொண்டீங்களோ அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் மட்டும்தான் என்னது? ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன பண்ணும்? ஐஸ்வர்யத்தை தரும். மற்ற உலக காரியங்கள், உலக மனுஷர்கள் உங்கள் ஆத்துமாவை விற்றுவிட்டு நீங்கள் என்ன பண்ணினாலும் என்ன ஆகாது? ஒன்றுக்குமே ஆகாது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உலகமும் முன்னாடி தான் இருக்குது, ஆண்டவரும் முன்னாடி தான் இருக்கிறார். நீ எதை தெரிந்தெடுக்கிற? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுடைய தெரிந்தெடுப்பு என்ன என்பது தான். அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு ஆபிரகாம் அழகா பதில் சொல்லுவார். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும். சரட்டைன்னா என்னது? சரடு அந்த சணல் நூல் இருக்குமில்ல அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதரட்சையின் வாரையாகிலும். சூலேஸ் எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? குனியணும். அவன் சொல்லிடுவான், சோதம் ராஜா என்ன சொல்லிடுவான், அவங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன பொருளை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த பொருள் அவன் வீட்டில் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டான்? ஐஸ்வர்யவானான் என்று சொல்லி யார் சொல்லிடுவா? உலகத்தின் மனுஷர். பார்த்தீங்கன்னா உலகத்தின் மனுஷர் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும், எந்த அரசியல்வாதி கையில் பார்த்தீங்கன்னாலும் என்ன இருக்கும்? ஒரு சரடு இருக்கும். ஏன்னா அது இருந்தால் தான் என்னது? நீங்கள் பாருங்கள், எல்லாருடைய கைகளையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் கையில் எல்லாருடைய கைகளையும் நோட் பண்ணி பாருங்கள். என்ன இருக்கும்? ஒரு சரடு இருக்கும். அதைத்தான் சோதம் ராஜாட்டா ஆபிரகாம் தெளிவாக சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன வாங்கிட மாட்டேன், ஒரு சரட்டையாகிலும். ஏன்னா அந்த நூல் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லிடுவான்? அது நான் எப்போ கொடுத்தேனோ அதன் மூலமாகத்தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் அழகாக சொல்லிடுவான். அதில் தான் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. யார் என்ன பொருள் கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க. அது யார் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக அவங்களான்னு பார்த்தாங்கன்னா ஆண்டவர் தான். அவன் வேண்டாம், ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டே இருங்க. அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார் ஆபிரகாம். நம்ம நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறார், தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் ஆபிரகாம். நீ ஏமாந்து போயிடாத. உலக மனுஷர் உனக்கு இது பண்ணலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டலாம், பணம் பொருள் எல்லாத்தையும் நான் கொடுக்குறப்பா, நீ இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாயிரு அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ ஏமாந்து போயிடாத, உன்னுடைய ஆத்துமாவை இழந்து போயிடுவ. அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். நம்மளுக்கு தேவை என்னது? ஆத்துமா. ஆண்டவரே சொல்கிறாருல்ல, சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு அல்ல, ஆத்துமாவை அழிக்கிற வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் ரத்த சாட்சியாக இங்கேயே மறிக்கிறதுனாலும் என்னது? மறிப்பேன். என் உயிர் இன்னும் 5 வருஷம் கழித்து போகிறதா இருந்தால் என்னாகும்? பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை மறுதளித்து நான் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் அதுக்கு முன்னாடியே மறித்தால், இன்றைக்கு மறித்தால் நான் யாருடைய மடியில் உட்காந்துட்ருப்பேன்? ஆண்டவருடைய மடியில். அந்த சந்தோஷம்தான் நமக்கு வேண்டும். அதுதான், நான் இங்கே மறித்தேன் உடனே அங்கே போயிடுவேன், அந்த நிச்சயம்தான் நமக்கு வேண்டும். அதை விட்டுட்டு ஐயோ அவன் கொல்ல வர்றானே, பரவாயில்ல, நம்ம அதுக்காக என்ன பண்ணிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆத்துமாவை இழந்து போயிடுவோம். உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்று வரும், தேவன் வருவார், அப்போ நானும் நீங்களும் எங்கே நிற்போம்? அந்த வாழ்க்கை நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை 70 இல்லாட்டி 80, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது.
அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை நித்தியமாக எங்கே? பரலோகத்தில். அந்த ஒரே ஒரு வாழ்க்கைக்காக தான் நம்ம வரணும். அதுக்கப்புறம் அவர் பாருங்க, சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும். பாதரட்சையின் வாரை எடுக்கணும் அப்படின்னா சூலேஸ் குனிஞ்சு தான் எடுக்க முடியும். அப்போ என்ன சொல்லிடுவான்? அந்த சூலேஸ் வச்சுருந்தா என்ன சொல்லுவான்? அந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்? குனிஞ்சு தான்ப்பா எடுத்தார். சொல்லுவார்ல, என் காலில் விழுந்துட்டான் சொல்லுவான்ல. பாருங்க, எல்லா விக்கிரகத்தும் காலில் தான் விழுக வைக்குது. யாராவது நேராக நின்று கும்பிட்றாங்களா? போனோடனே சடார்னு விழுந்துருவாங்க. ஏன்னா அவனுடைய ஆசையே அதுதான். நான் யாருக்கு ஒப்பாவேன்? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி அவனுடைய ஆசையே என்னது? உலக ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய காலில் விழுந்து வணங்கணும். அதுதான் அவனுடைய ஆசை. அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார் ஆபிரகாம். நான் அதையும் கூட நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். தெளிவாக சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த யார் கொடுத்தாலும் என்ன பண்ணாதீங்க, எந்த ஒரு சரடாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமானவாக்கும் உங்களை சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. எதாக இருந்தாலும் கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ நல விரும்பியாக இருந்தாலும் இதை மட்டும் நீ வீட்டுக்குள்ளே கொண்டு போப்பா, நீ எவ்வளோ பெரிய ஆளாவேன்னு சொல்லி யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உட்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உட்கொள்ளணும். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் சொல்லிட்டு, நான் உமக்கு உண்டானவைகளில் யாதை ஒன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். கையை உயர்த்திட்டீங்கனாலே என்ன அர்த்தம்? சரண் அடைஞ்சிட்டீங்க. அதுதான், அதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் சொல்லுவார் 17ஆம் அதிகாரத்திலெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அநேக நாமங்கள் வரும். ஆனால் இந்த உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆண்டவர் நம்ம உலக வாழ்க்கையில் 2 ஆப்ஷன். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எந்த இதய வழியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி, நான் சோதோமின் ராஜா வழியா இல்லை மெல்கிசேதேக் வழியா என்று அன்றைக்கு ஆபிரகாம் நின்ற சூழ்நிலையில் அவர் எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதே போல் நம்ம தெரிந்தெடுத்துட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னால் எதுவும் முடியாது, நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட சரணடைஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்க. செய்கிறவர், யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் மூலமாக அந்த உன்னதமான தேவனை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்க. நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுங்க. இத்தனை நாள் நீங்கள் எப்படி ஜெபித்தீங்களோ இல்லையோ தெரியாது. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, பிடிச்சிக்குங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிக்கு ஆபிரகாமுக்கு வந்துச்சோ அதே எனக்கும் வரணும்னு சொல்லி அது அவங்க எப்படி தலைமுறையாக கடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட கொடுக்கிறார். ஈசாக்கு அப்படியே யாக்கோபு கிட்ட சொல்கிறார். ஆதியாகமம் 27 பாருங்க, அவ்வளோ அழகா கடத்துவாங்க தலைமுறையாக. 27 அதில் பாருங்க, 28வது வசனம், தேவன் உனக்கு வானத்து பணியையும், வானத்து பணி சொல்கிறார் பாருங்க. வானத்து பணினா என்னது? ஏசாயா 55:10 பாருங்க, வானத்து பணினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு அதில் போட்டிருக்கும் பாருங்க. ஏசாயா 55 ம் 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 விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அடுத்த வசனம், உண்மையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி. அப்படின்னா வானத்து பணி அப்படின்னா என்னது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லைங்க. அதைய ஆபிரகாமுக்கு அங்கே சொல்லி கொடுக்குறார். அதை ஈசாக்குக்கு கடத்தி ஈசாக்கு அப்படியே யாக்கோப்புக்கு சொல்லுகிறார். அந்த வானத்து பணினா என்னன்னு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வானத்தின் பணி அப்படின்னா தேவன் இதை சொல்லிட்டார் அப்படின்னா நீ இதை அப்படியே செய்.
யாக்கோப்பு செய்கிறாரல்ல, ஆண்டவர் என்னென்ன சொல்கிறாரோ அப்படியே செய்கிறார், அப்படியே கடத்துறாங்க. அடுத்தது பாருங்க, பூமியின் ஆசீர்வாதம். வானத்து பனினா ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று கொண்டீங்கன்னா பூமியில் எத்தனை ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு பாருங்கள், 9 போட்டிருக்கு. படித்து பாருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, பொறுமையாக எண்ணி எண்ணி படிங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சும்மா மேலோட்டமாக படிக்கக்கூடாது. வானத்து பனின்னு சொல்லி ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒன்றை நான் பெற்றுக்கொண்டா போதும், பூமியில் நான் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன்னு பாருங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்ம சும்மா பைபிளை தூக்கிட்டு சுற்றலிங்க. யாரை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம்? தேவனையே தூக்கி கொண்டு சுற்றி இருக்கிறோம். அவர் வாயின் வார்த்தைகள், வேற எதுவுமே இல்லை, அவருடைய வார்த்தை. என் தேவனையே நான் தூக்கி சுமக்கிறேன் அப்படின்னா என்னை தேவன் தூக்கி சுமக்க வல்லவர் அல்ல அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பாருங்க. பூமியின் கொழுமையை கொடுத்து உங்கள் பூமியில் வானத்தின் பனி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளோ, அதனால தான் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் சொல்கிறார்ல, வெளிப்படுத்துதல் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் எல்லா உறுப்புகளையும் பாருங்கள், முழுக்குன்னு இருக்கும். மூக்கெல்லாம் எப்படி இருக்குது? சும்மா இருக்குது. காதுக்கு மட்டும் எத்தனை பாதுகாப்புன்னு பாருங்கள். இப்படி ஏறி இறங்கி, ஏன்னா உலக வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. எஃப்எம் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க சொல்கிறாங்களா? உலகம் சொல்லும், கேட்டுகிட்டே இருப்பா. செல்ஃபோனை வச்சு கேட்டுகிட்டே இருக்கீங்கள்ல. பிசாசு தந்திரமாக கண்டுபிடிச்சதா என்னது? செல்ஃபோன். எல்லாருடைய கைகளில் எப்போ பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி பேசிட்டு போகிறான். யார்கிட்ட பேசுகிறான்னே தெரியாது. நம்மக்கிட்ட தான் பேசுகிறானாட்டிருக்குன்னு சொல்லி என்னன்னு கேட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். வண்டியில் போகும்போது பேச்சு, எப்போ பார்த்தாலும் பேச்சு 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 பேச்சு, ஏதோ ஒன்று காதில். ஏன்னா இது காலம் கடைசி என்பதை உணர்ந்திருக்கிறான் பிசாசு. அதனால தான் நம்ம காதுகளுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேண்டாத வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன பண்ணணும்? தடுக்கணும். நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டும்தான் கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் வானத்தின் பனியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களோ அதுக்கப்புறம் பாருங்கள் பூமியின் கொழுமை. ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டே இல்லை, அதனால் நான் உனக்கு தர்ற ஆசீர்வாதத்தை பாரு அப்படின்னு சொல்லி 9 ஆசீர்வாதங்களை சொல்கிறார் பாருங்க. பூமியின் கொழுமை. பூமியில் எது பெஸ்ட்டோ அதைத்தான் உங்களுக்கு கொடுப்பார், அதைத்தான் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? சாத்தான்ட்ட போயிடக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டால் நான் என்ன பண்ணுவேன்? பூமியின் கொழுமை, பூமியில் எது ஆசீர்வாதமாக இருக்குதோ அதுதான் உங்ககிட்ட இருக்கும். உலக மனுஷர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆத்மா எங்கே போகாது? பரலோகத்திற்கு போகாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டால் பூமியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. உங்ககிட்ட இருக்கிறதுல எல்லாவற்றிலும் பெஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், மிகுந்த தானியம். இவ்வளோ நாள் நீங்கள் கொஞ்சமாக விதைச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? கொஞ்சமாக அறுத்துட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சமாக விதைப்பீங்க, மிகுந்த விளைச்சலை காண்பீங்க. இதெல்லாம் எப்போ? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான். அதுக்காக தான் சொல்கிறது, காது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? மிகுந்த தானியம். பார்த்தீங்க அப்படின்னா ஈசாக்கு பாருங்க, விதைக்கிறான் 100 மடங்கு. எல்லாரும் தான் விதைக்கிறாங்க, அன்னைக்கு அத்தனை பேர் தான் விதைக்கிறாங்க. ஆனால் தேவன் அவனோடு இருந்ததால், தேவனுடைய வார்த்தை அவனோடு இருந்ததால், அதைத்தான் தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லலாம் திருப்பூரே பஞ்சம், ஆனால் இவன் மட்டும் எப்படிப்பா ஆசீர்வாதமாக இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டதனால்தான். அதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை மக்கப் பண்ண முடியுமோ பண்ணுங்க, பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அதை பண்ணாமல் யாருக்கோ சொல்கிறாங்க, யாருக்கோ பண்ணுறாங்க, அது கிடையாது. ஆபிரகாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் மறுபடியும் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மெல்கிசேதேக் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை தான் திருப்பி அவர் சொல்கிறார். வேற ஒன்றும் புதுசாக சொல்ல, அதைத்தான் சொல்கிறார். அவர் அப்படின்னா என்னது? கவனித்து கேட்கணும். அதுதான். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லுதுன்னா அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் காதை அழகாக வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் யாரோ மூலமாக பேசுவார்.
யாரோ மூலமாக பேசுவார். உங்களுக்கு எப்படியாவது தேவனுடைய வார்த்தை வந்து சேரும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்தது பாருங்க, திராட்சரசத்தையும், திராட்சரசம் அப்படின்னாலே மகிழ்ச்சிக்கு தான் அடையாளம். நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், பூமியில் 9 ஆசீர்வாதம். இதெல்லாம் வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாமா? வேணும்ல, கண்டிப்பாக வேணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வானத்து பணியை நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுட்டுனா பூமியில் எது பெஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சமாக விதைப்பீங்க, ஆனால் நிறைய அறுப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் உங்களை சேவிப்பார்கள். நீங்கள் சேவித்த காலம் போய் என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் உங்களை வந்து சேவிப்பாங்க. ஏதோ இந்த மகள்கிட்ட இருக்குதே, ஏதோ இந்த மகன்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வருவாங்க. நீங்கள் போக வேண்டாங்க, உங்களை தேடி ஓடி வருவாங்க. இது எல்லாம் எப்போ? தேவனுடைய வார்த்தை உள்ள போக போக போகத்தான். தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள 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 இத்தனை ஆசீர்வாதங்கள். ஜாதிகள் உங்களை வணங்குவார்கள், எல்லாரும் ஓடி வருவாங்க, அநேக ஜாதிகள். அதுக்கப்புறம் பாருங்க, உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். அது வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? எங்கேயோ பைபிளை தூக்கிட்டு ஓடுறா, எப்போ பார்த்தாலும் பேக்கை மாட்டிட்டு ஓடுறா, ஜப ஜபன்னு சொல்கிறா. ஆனால் நாள் ஒன்று வரும், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அன்றைக்கு பாருங்க, உன் சகோதரருக்கு நீ எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, உன்னை சபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சபிப்பார். அவர் பார்த்துட்டே இருப்பாராமாங்க. என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மகளுக்கு எதிராக அடுத்தவங்க வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாராம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யாரையோ இங்கே உட்காந்து திட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். என்னுடைய பிள்ளையை உட்காந்து இங்கே திட்டிகிட்டு இருக்கா, அந்த சாபம் எல்லாம் உனக்கு தான் வருமே ஒழிய என்னுடைய பிள்ளைக்கு அல்ல. நீ இங்கே அவளை ஆசீர்வதித்தால் நானும் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதாங்க வசனத்தினுடைய மகிமையே, வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள். எப்படி அது வீட்டில் போய் நீங்கள் மறுபடி வாசிங்க. அங்கே ஆபிரகாம்கிட்ட சொன்னது ஈசாக்குக்கு வந்து ஈசாக்கு யாக்கோப்புக்கு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இது எல்லாம் நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாம் யாருடைய வாழ்க்கையில் பலிச்சுது? யோசேப்பின் வாழ்க்கையில் பலித்ததில்ல, இத்தனை வந்துச்சுல்ல. ஏன்? தேவனுடைய வார்த்தையை. அவன் இருந்தது எகிப்தில், யாருமே பார்க்கல. ஆனால் அவன் என்ன பண்ணான்? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்படியே இவருடைய மகன் தான் யார்? யோசேப்பு. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே அப்ளை ஆயிடுச்சா இல்லையா? அப்படியே அப்ளை ஆயிடுச்சு. பாருங்க, தலைமுறை தலைமுறையாக. அதைத்தான் நான் உங்ககிட்டையும் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? என் தேவாதி தேவனுக்கு நேகா, உன்னதமான தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீரப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கைகளை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிப்பார். அதுக்கடுத்த தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டும், வேற எதுவுமே இல்லைங்க. நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுங்க? கையை தூக்கி சரணடைஞ்சிருங்க. ஆபிரகாம் எப்படி சரணடைஞ்சாரோ, எப்பவுமே நம்ம சுய பலன் அல்ல, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் யாரு? அவருடைய சுத்த கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அதுதான் நீங்கள் சங்கீதம் 57, 83, அதுக்கப்புறம் 91 எல்லாமே என்னது? உன்னதமானவர் உன்னதமானவர்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். ஏன்னா நான் டைம் அதிகமானதுனால நான் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, சரியா? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் தங்குவான். அதே மாதிரி 83வது சங்கீதத்திலையும் அழகாக சொல்லி இருக்கும், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்க கலங்கி. மற்ற யாராக இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? உன்னதமான தேவனை இந்த பிள்ளைகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம்.
இன்னைக்கு போய் ஆதியாகமம் 14 நல்லா வாசித்து பாருங்க. ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக என்ன பண்ணீங்க? உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் தந்து எங்களை மீட்டெடுத்திருக்கீங்க. எங்களை என்ன பண்ணியிருக்கீங்க? கழுவி சுத்திகரித்து உன்னதமான தேவனுக்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டு வர்றீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? அவருடைய வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பும் பொழுது அந்த என்ன பண்ணலாம்? 9 ஆசீர்வாதங்களும் உங்களை நோக்கி வரும். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க? தயவு செய்து எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க? வேற எதையுமே பார்க்காதீங்க. வசனம் எவ்வளோ உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்ய முடியும். அப்படியே நம்ம உடம்புல அப்படியே ஊறிடும். இருதயத்துக்கு போச்சுன்னா அப்படின்னா இருதயத்திலேருந்து ரத்தம் எங்கே ஆகுது? உடம்பு ஃபுல்லாக பரவுது. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் ஒன்றை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், பொய் சொல்லாதே அப்படின்னு சொன்னால், உங்கள் வாய் பொய் சொல்கிறக்கு வந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்குது, என் வாயிலிருந்து பொய் வராது. களவு செய்யாதிருப்பாயாக. கை நீண்டுச்சு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு இல்லை இருந்துச்சு அப்படின்னா கை நீளுமா? ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக சொன்னால் யார் மேலே பொறாமல் வராதுங்க. ஏன்னா பூமிக்கும் வானத்துக்கும் ஓனரே நீங்கள் வச்சுருக்கீங்க. அதைத்தான் ஆபிரகாம் சொல்கிறார். உன்னதமான தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் ஓனரே என்கிட்ட இருக்கும்போது உன்னுடைய சரடும் உன்னுடைய பாதரட்சை வார வச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன்? அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். சரியா? நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள். அத்தனை மனுஷர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டம் மட்டும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அதற்கே நன்றி சொல்லணும்ல. ஆண்டவரே, உடைய திட்டத்தில் என்னை கொண்டு வந்து இணைச்சிருக்கீங்களே, அதற்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? நாள்தோறும் அவரை மட்டும்தாங்க துதிக்கணும். அந்த கேராபீன்களும் ஓயாமல் சொல்லிட்டு இருந்துச்சுல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதுதாங்க. அவரை ருசிக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்னத்தை கொண்டு வந்து காமிச்சாலும் உங்களுக்கு என்னவா தெரியாது? ஒன்றுமே பெருசாக தெரியாது. அந்த ஒன்று தான், ஆண்டவரே நான் எப்போ உங்களை பார்ப்பேன், எப்போ நான் உங்களோட இருப்பேன், அதுதான் மட்டும்தான் வரும். அதையே தான் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்பா, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா என் தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? ஆபிரகாமுக்கு கொடுத்து, ஈசாக்கு கொடுத்து, யாக்கோப்புக்கு கொடுத்து, யோசேப்புக்கும் வந்ததே, அதே போல் எங்களுடைய தலைமுறையாக வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கிரியை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? தயவுசெய்து எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கைகளை வானத்திற்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 121 எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அதைய சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், அப்பா உலக மனுஷர் அல்ல, என்னுடைய எல்லாமே யார்? உன்னதமான தேவன் தான், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அந்த சங்கீதத்தை அப்படியே சொல்லி நீங்கள் ஜெபமாக ஏறிடுங்க. உங்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, எதுவுமே உங்கள் சொந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை உபயோகித்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உன்னதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். தேவன் உங்களுக்கு தருவார், எல்லாவற்றையும் தருவார். நீங்கள் அந்த சங்கீதத்தை அப்படியே சொல்லுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இதுதாங்க
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். உன்னதமான தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, அப்பா உலகம் எங்களுக்கு எத்தனையோ வலைகளை விரிக்கலாம் அப்பா, ஆனாலும் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய சரீரத்தையே பிட்டு எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மண்டை சரணடைகிறோம். சிலுவையின் முன்பாக நாங்கள் வந்து விடுகிறோம். உலகத்தின் முன்பாக நாங்கள் இனிமேல் முழங்கால் படியிட மாட்டோம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யார் கொடுத்தாலும் உலகத்திற்கு முன்பாக நாங்கள் தலை வணங்கவே மாட்டோம். எங்களுடைய முழங்காலை முடக்கவே மாட்டோம் ஆண்டவரே, முடக்கவே மாட்டோம். என் தேவாதி தேவனுக்கு முன்பாக மட்டுமே எங்களுடைய முழங்கால் முடங்கும் ஆண்டவரே. எங்களுடைய நாவுகள் அறிக்கையிடும். வீணான வார்த்தைகள் அல்ல, தேவையற்ற பேச்சுக்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுடைய வாய் பேசும். எங்களுடைய கால்கள் எல்லாம் அப்பா உமக்கு முன்பாக மட்டும்தான் முடங்கும் ஆண்டவரே. நாங்கள் அப்பா அந்த வானத்து பணியை உம்முடைய வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். பூமியின் கொழுமை அப்பா தானியம், திராட்சை ரசம் ஆண்டவரே, ஜனங்கள் எங்களை சேவிப்பார்கள், ஜாதிகள் எங்களை தேடி வருவார்கள். அப்பா எங்களுடைய சொந்த பந்தங்கள் யார் முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு நின்றோமே அவர்களுக்கு முன்பாக எங்களை தலைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. எப்படி ஆபிரகாமை உயர்த்தினீங்களோ அதே போல எங்களை உயர்த்துங்க. எங்களுடைய கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறோம், உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனுக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுக்கு விரோதமாக யார் என்ன காரியம் செய்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே கணக்கில் வைத்திருக்கீங்க. எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, சபையாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசீர்வாதங்கள் எங்க குடும்பத்தில் தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை எங்க இருதயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். இனிமேல் உலகத்திற்கு பின்னாடி நாங்கள் போக மாட்டோம். எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் எப்பொழுதும் சொல்லி இருக்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. அந்த சமூகத்தை மட்டும் பார்க்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க காதுக்கு அப்பா எங்களை காத்து கொள்ளுங்க அப்பா. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல இன்றைக்கு ஆபிரகாம் எப்படி கேட்டு அந்த வார்த்தையை திருப்பி சொன்னாரோ அதே போல இந்த நாள் முதற்கொண்டு எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த தேவாதி தேவன், அந்த உன்னதமான தேவனை நோக்கி மட்டும் இருக்க கிருபை பாராட்டுங்க. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எனக்கு தாசி வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசி வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். உன் காலை தள்ளாட போட்டார் உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட போட்டார் உன்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம் மத்தியில் அருமையான சகோதரி கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தபடி எல்லாரும் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான மகளை கர்த்தர் இன்னும் பல
ஜனங்களுக்கு, பல ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. எல்லாம் கர்த்தராண்டியே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலையில் நீர் எங்களோடு பேசுனீங்க, எங்களோடு இடைப்பட்டீங்க. அதற்காக நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாவற்றிலும் உண்மையை சார்ந்து வாழக்கூடிய, எல்லாவற்றிற்கும் எனக்கு உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து நீர் தருகிற நன்மைகளை, நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஓட பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. உன்னதமான தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவனின் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மையும் உம்முடைய ஆண்டு மேன்மையும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை போஷித்து அவங்க கையில் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை இருக்கட்டும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் மரண கட்டுகளுக்கும் கர்த்தர் எங்கள் சபை மக்களை கிருபையா விலக்கி மீட்டுக் கொள்வீராக. உண்மையை நோக்கி பார்த்து உம்முடைய நாம மகிமைக்கா நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. விசேஷம் இந்த ஆராதனை வேலையை நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான மக்களை எங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து நீங்க அவங்களை பயன்படுத்தினீங்க, அதற்காய் நன்றி. இதை கேட்ட பிரதிபலனை அவங்க தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க, தங்கள் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா ஆராதனையும், மீதமுள்ள எல்லா ஆராதனையும் ஆவியான பொறுப்படுத்தி நடத்துங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.